ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து சூப்பராக ஒரு க்ரீமி பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கு வந்து ஒரு 200 கிராம் இந்த பாஸ்தா எடுத்துருக்கிறேன். எந்த ஷேப்பில் இருக்க பாஸ்தானாலும் எடுத்துக்கோங்க. வாங்கும்போது உங்கள் தேவைக்கே வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அந்த வாரத்தில் வாங்கிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் வாங்கினமா செய்தமான்னு இருக்கணும். லூஸில் கிடைக்கிறது கொஞ்சம் விலை குறைய இருக்கும், அதையே பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராமே 5 ரூபா 6 ரூபா தான். 200 கிராம் 12 ரூபாய் 13 ரூபாய் தான். நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா ரேட் எப்படி சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் எனக்கு சிக்கன் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். சிக்கன் க்ரீமி பாஸ்தா. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக எண்ணெய் சேர்க்கணும், இல்லைன்னா பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டும். எப்படி நூடுல்ஸ் சேர்க்குறோமோ அதே மாதிரி இதுக்கும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நாம எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க, இல்லைன்னா அடியில் போய் உட்காந்துக்கும். ஒரு 3 to 4 நிமிஷம் தான், அதுக்குள்ளே வெந்துடும். கவனமாக பார்த்துக்கோங்க. என் பாஸ்தா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. டக்குன்னு இது மறந்துட்டேன். பார்த்து கரெக்டாக வெந்திருக்கு. இதை வடிகட்டி எடுத்துடலாம். 2-3 வேலை பார்க்கும்போது, அதுவும் வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒன்று விட்டுட்டா கூட சும்மா சாப்பிட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். வீடியோக்கும் போது கொஞ்சம் நல்லா காமிக்கணும்ல. இப்போ இதே லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு இந்த பாஸ்தாவும் நல்லா பக்குவமாக வடித்து எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கு சிக்கன் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுருவோம். அப்போதான் வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும். மேரினேட் ஆனாதான் அதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். தயிர் கண்டிப்பாக போடணும், ஏன்னா நம்ம பாஸ்தா சாஃப்டாக இருக்குங்களா, அதுக்கு ஈக்குவலாக அதில் போடுற சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக தான். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும். நமக்கு இன்னைக்கு பாஸ்தா பண்ணுறதுக்கு சிகப்பு கொடை மிளகாய் வேணும். நான் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது வந்து 40 ரூபா. இது நமக்கு வந்து 1 கிலோ தான் பச்சை கொடை மிளகா 40 ரூபா. 1 கிலோவுக்கு அது ஒரு குடை நிறைய இந்த மாதிரி வரும். இது ஒரு மிளகா தான் 40 ரூபா. மேபி மார்க்கெட்டில் போனால் 20 ரூபா இருக்கும். நான் இங்கே பக்கத்தில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதில் வந்து பாதியை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாதி மட்டும் எனக்கு போதும், அதனால இப்படியே வெட்டிக்குவாங்க. பாதி சுடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு grip இருக்கும். இப்போ இப்படியே வெட்டிட்டு இதை வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா பர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே என்கிட்ட மெஷ் இல்லை இது மேலே வச்சு சுடுறதுக்கு, அதனால டைரெக்டாக தான் வச்சு சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லாவே சுட்டுருச்சு. நான் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து குத்துனேன், அதில் சூடு வெந்ததும் இந்த இருக்குல்ல நல்லா அப்படி வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 தக்காளி சுட்டு எடுக்கணும், அதையும் சுட்டு எடுத்துக்கலாம். தோலை கலட்டி அது எரியுது. அப்படி தோல் அப்படியே உடனே கலண்டு வந்துருச்சு. நம்ம வெந்நீல போட்டால் கூட டைம் ஆகும் பொழுது டப்னு வெடிச்சிச்சு. இன்னும் கவனமாக எடுத்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் சுட்டுக்கிறோம் உள்ள இருக்குதே. பாஸ்தாவுக்கு சுட்டு தான் பண்ணுறாங்க. பண்ணும்போது டேஸ்ட் மேபி நல்லா இருக்கும். நான் பாஸ்தா அவ்வளோவா செஞ்சது கிடையாது. பாஸ்தா எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்கூல் படிக்கும்போது பசங்க தான் பண்ணுவாங்க. வாங்கி கொடுப்பேன், அவங்களா ஏதோ போட்டு செய்வாங்க. செஞ்சுட்டு எனக்கு வந்து தருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வாங்க. நான் ஒரு நாளும் பாஸ்தா ரெசிபி செய்த மாதிரி எனக்கு நினைவு இல்லை. அதுங்க வளர்ந்ததுலேருந்தே அந்த 3rd 4thலேருந்தே 2 பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் அவங்க 2 பேருமே தான் பண்ணுவாங்க. அதுவும் இட்டாலியன் ரெசிபிலாம் என் பொண்ணு கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாள். சாப்பிடவும் செய்வாள், அவளுக்கு பிடிக்கவும் செய்யவும் செய்வாள். அப்படியே நம்ம ஸ்கின்னை உரிச்ச மாதிரி உரிச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையானதையும் சுட்டு எடுத்துருச்சு. இதையுமே வந்து நிறைய பேர் பொரிச்சு சேர்க்குறாங்க. இதையும் நான் இன்னைக்கு சுட்டுட்டே தான் சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் சுட்டுட்டோம், இதை மட்டும் ஏன் தனியாக பொரிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சுட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பொரிக்கன்னா தோலை உரிச்சிட்டு எண்ணெயில் லைட்டாக பொரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு எனக்கு சின்ன வயசுல ரொம்ப சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் பூண்டு சுட்டு சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்க. கொஞ்சம் நாரும், பட் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். இது சும்மா எல்லாமே நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால ஓரளவுக்கு அந்த தோல்லாம் நல்லா கரியிற அளவுக்கு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஒரே இடமா இப்படி பிடிச்சிட்டே இருக்காதீங்க, கரிஞ்சு போயிடும். அப்படியே சுற்றி எடுத்துட்டு இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சுட்டாச்சு. எல்லாம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த கறியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சி. இப்போ நம்ம சுட்டு எடுத்த எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஒரு
மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நான் ஒரு பிளெண்டரில் தான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம சுட்ட கேப்சிகம், சுட்டு எடுத்த தக்காளி, தோலெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். தக்காளியை சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு சிகப்பு மிளகா இருந்தது. சிகப்பு மிளகா இருந்தால் 2 சிகப்பு மிளகாவே சேர்த்துக்கோங்க, அதாவது பழுத்த மிளகா. அது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற சுட்டு வச்சிருக்கிற பூண்டு பல், தோலெல்லாம் உரிச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு பாஸ்தா சாஸும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கடாயை எடுத்துருக்கிறேன். இப்போ கடாயில் நான் இதில் வந்து மாஞ்சோ சூப்புக்கு மாஞ்சோ பொரிச்சிருந்தேன், அதனால எண்ணெயாகவே இருக்குது. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்க வேணாம். இதில் பாஸ்தாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனை முதல்ல சேர்த்துடலாம். இது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததும் பாதி வந்துருச்சு. நம்ம இதுல இப்போ கேஷ்யூலாம் சேர்த்துருந்தா ஒரு க்ரீம் டேஸ்ட் வரும்ல, அந்த டேஸ்ட் வந்து இதுல வரும், சேர்க்காமலே வரும். இப்போ நான் அந்த சாஸை சேர்த்துக்கிறேன். இதுதான் பாஸ்தா சாஸு. இதுல நீங்க காஷ்மீரி மிளகாய் 2 சேர்த்து அரைக்கணும், அரைச்சிக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் போட போறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். எல்லாமே சுட்டு சேர்த்துருக்கிறதுனால அது ஒரு ருசி கொடுக்கும். இதுல முழுசா எந்த பொருளுமே போடலை நம்ம. இப்போ மிக்ஸி ஜாரை அலம்பி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு 100 ml ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். பாஸ்தாவுக்கு கண்டிப்பா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துருக்கேன், கண்டிப்பா சேர்க்கணும். இது கூடவே பட்டர், நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. மல்லித்தலை கடைசியில் போட்டு இறக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அந்த சாஸில் இந்த பட்டர்லாம் வெந்து அப்படி மறந்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு இதானதுக்கப்புறம் இந்த உப்பு டேஸ்ட்லாம், உப்பு உரப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, பாஸ்தாவுக்கும் உப்பு வேணும்ல. இப்போ நம்ம இதில் இந்த பாஸ்தாவை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துடலாம். போட்டுட்டு புரட்டிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான், அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் சூடாக. க்ரீமியாக தான் இருக்கணும் பாஸ்தா, ட்ரை ஆகக்கூடாது. நல்லா கரெக்டாக ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் அதனால தான் குட்டி குட்டியாக போட்டிருந்தேன், உடனே வெந்துடுவோம்ல, அதுக்காக தான் குட்டி குட்டியாக போட்டோம். சூப்பராக எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துச்சு. இப்படியே பரிமாற வேண்டியதான். அதுக்கு முன்னே கொஞ்சம் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை ஏதாவது ட்ரை ஹர்ப்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலை போட போகிறேன். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை தான் போட போகிறேன். நீங்கள் ட்ரை ஹர்ப்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் ஏதாவது இருக்குதுன்னா போட்டுக்கலாம். இது நம்மளுடைய க்ரீம், அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பைஸியாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிக்கன்லாம் வந்து தனியாக பொரிச்செல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பாயில்டு சிக்கன் தான் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.